ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஒண்ணு அப்படி ஒரு நிமிஷம் ஹீரோயினே அதாவது லவ் பண்ணவங்க வந்து இது மாரி பேசுறாங்கன்னா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லிப் ஆவாங்கல்ல. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இன்னும் ஹீரோ வந்து என்கேஜ்டு ஆகல. ஸோ அந்த டைம்ல அவங்க இருக்கும்போது, இப்ப இவர் இந்த எக்ஸ் லவர் பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ மனசு மாறலாங்க அப்படின்ற மாரி அவங்க இந்த மாரியும் இருப்பாங்க. இங்கேயா அங்கேயான்ற மாரி. அப்ப டக்குனு அவர் என்ன பண்ணுவாரு, உனக்காக நான் ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து உனக்கு விருப்பமான சைஸ்ல, அதாவது உனக்கு விருப்பமான டிசைன்ல நான் வாங்கி வச்சிருக்க ரிங் இது. இது நீ எனக்காக போட்டுப்பியா, என் ப்ரொபோசலை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லி திரும்ப ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் முட்டி போட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி அவங்க அவரை நம்பிட்டாங்க. இந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஹீரோனை அணைச்சி பிடிச்சிப்பாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ அவனோட ப்ரொபோசலை ஏற்றுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உன்னை ஹீரோன் பதில் சொல்கிறதுக்குள்ள இப்போ எக்ஸில் வரைக்கும் கோவம் வரும். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, அவளே விட்டா கூட நீ விடமாட்ட போல தெரியுது, நீ எதுக்காக எங்களுக்குள்ள இடையில வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வந்து வாயிலே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கோவம் வந்துடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதில் என்ட்ரு ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ட்ரு ஆகுறது உனக்கு பெரிய விஷயமா இருக்கா, இப்போ நீ நான் வரலன்னா உனக்கு ஓகே சொல்லியிருப்பல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீ வெயிட், இங்கேருந்து வெளியே போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு என்ன பண்ண தெரியாதா, 5 நிமிஷம் மட்டும் தான் நான் இங்கேருந்து வெளியே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுப்பார். அதாவது அந்த ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்கு வெளியே அவர் நின்றுட்டு இருப்பார். ஆனால் கூட அப்படியே பூனை மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிக்கிட்டே இருப்பார். எப்படி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. காதில் வேற கதவுல காதை குட்டி வச்சு 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 கேட்டே இருப்பார். அவங்க பேசுகிறது எதுவுமே கேட்காது. என்ன பேசியிருப்பாங்க என்ன எதுவும் ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 5 நிமிஷம் ஆனாலும் கதவை திறந்துட்டு உள்ளே போவார். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவர் வெளியே வருவார். அப்படி 2 பேரும் இடிச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினை வந்து பார்ப்பாரா, பார்த்து ஒரு வேகமாக ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரோட எதுவுமே பேச மாட்டாரு வச்சு அவங்க பாட்டுக்கு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஹீரோ வந்துட்டு அழவே ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியும், எதுக்காக இவன் அழறான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார், நான் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு போயிட்டு அப்படின்னா என்னால் தாங்கவே முடியாது, என்னோட லைஃபே நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரா. ஹீரோனுக்கு இவர் அலறதை பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இவன் நம்மளை ஏன் நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அலற அளவுக்கு இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே எங்களுக்குள்ளே இல்லை, அவனை நான் திட்டி வெளியே துரத்தி விட்டுட்டேன், அதாவது அவனை நான் சொல்லி அனுப்புகிறேன், அது வேற, அது நீ வந்தனா அது வேற மாதிரி பிரச்சனையை போக்கும், அதனால தான் உன்னை வெளியே இருக்க சொன்னதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது, அவனை நான் திரும்ப ஏற்றுக்கிற ஐடியாலே கிடையவே கிடையாது, அவனோட ப்ரொப்போசலே நான் ஏற்றுக்க மாட்டேன், இது நான் உனக்காக சொல்லலை, நானே அவனை வெறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஹீரோக்கு வந்து மனசே நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த அழுகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, இப்போ நீ எதுக்கு அழறன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் அழலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. அப்புறம் ஹீரோயின் வந்து அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பணக்காரனாக இருந்தால் ஒரு ஏழையான பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, ஒரு ஏழையாக இருக்கும்போது பணக்கார பையன் மேலே பணக்கார பொண்ணு மேலே ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சும்மா பேசுவாங்க. அதில் ஹீரோ வந்து சில விஷயங்கள் சொல்வார், ஹீரோயின் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படியே 2 பேருக்குள்ளே வந்து அப்படி எப்படி இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் விட யார் வசதி அப்படிலாம் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம் இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிப்பாங்க பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு வேலை தேடிட்டே இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுவாங்க. அதுவும் ஹீரோட ஆஃபீஸ்லேயே தான். ஆனால் ஹீரோ தான் அங்கே செய்வோம் அப்படின்றது தெரியாமல் அந்த இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு ரிசல்ட் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி விட்டுருப்பாங்க. ஹீரோன் இப்போ கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ கேட்பார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ விதவிதமாக சமைச்சு வச்சிருப்பாரு. அதான் ரொம்ப ஆசை, எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. பொறுமையாக சாப்பிட எல்லாத்தையும் சாப்பிடுன்ற மாதிரி பேசும்போதே இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அந்த எக்ஸ் லவரோட அம்மா இருக்காங்களா, அவங்க 2 பேருமே இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒன்றும் புரியாது. பார்த்தா ஹீரோ கூட வந்து ஹீரோயின் தங்கியிருக்காங்களா, இதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவே திட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த எக்ஸ் லவரோட அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். என்னன்னா அவர் வந்துட்டு இப்போ ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு இவங்க இது பண்ணிட்டாங்களா, அதனால இப்போ மகனுக்கு திரும்ப இந்த பொண்ணை பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்போ ஹீரோயினை வந்து என்ன திட்டம் அப்படின்னா வந்துட்டு, என் பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ நீ இன்னொருத்த கூட வந்துட்டு லைஃப்பை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டம். ஹீரோனுக்கு சரியான கோபமாக இருக்குது, என்ன பேசுன்னு தெரியாது. இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி அவங்க திட்டுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இப்போ அவனை பிடிக்கலன்னு சொன்னேன், அவன் உன்னை ஏமாத்துறான்னு சொன்னேன், இப்போ நீ இன்னொருத்தனோட தங்கியிருக்க, இது நான் என்ன தான் நினைக்கிறது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு பக்கம் கேட்பாங்க. மொத்தத்தில் 2 பேரும் மாறி மாறி ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த எக்ஸ் லவர் இருக்காருல்ல, ஹீரோனுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ண போனார்ல, ஹீரோன் வந்து நல்லபடி கண்டுபிடி திட்டி அனுப்புனாங்களா, அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. அதனால தான் இப்போ அவங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கிளம்பி ஹாஸ்பிட்டல் வருவாங்க. இப்போ எல்லாரும் அங்கே 2 பேசும்போது இப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்கார்ல, அதாவது எக்ஸ் லவர் அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வச்சுக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் பாராது, உன்னை எந்த அளவுக்கு அவனை தானே நீ முதல் நேசிச்ச, அவன் கூட பிரேக்கப் ஆகும்போது நான் கூட அவனை தப்பாக நினச்சிட்டேன், இப்போ உனக்காக அவன் வந்து இந்த அளவுக்கு வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அளவுக்கு வரான் அப்படின்னா அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறவனா இருப்பான், நீ எப்படி நீ அவனை வேணான்னு சொல்லலாம், நீ இல்லாத லைஃப்பை அவனால் வாழ முடியல அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் தானே உன்னை உண்மையாக நேசிக்கிறதா அர்த்தம். ஸோ நீ அவன் கூட வாழ்கிறதா
தான் வந்து முறையாக இருக்கும். முதல் நீ இந்த பையனோட இவன் கூட அதாவது ஹீரோ கூட நீ வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுற, அவனை நீ துரத்தி விடுற, அவனை துரத்தி அடிச்சுட்டு நீ இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும், இதான் என்னோட ஆசைன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோபம் வரும். என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, அவன் அப்படிலாம் இந்த மாதிரி பண்ணால் அவன் உண்மையிலேயே என் மேலே அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே ஒரு ஆம்பளை எப்படி தான் தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்துவான்ற மாதிரி முட்டாள்தனமாக அவங்க அம்மா கேள்வி கேட்பாங்களா. ஹீரோனுக்கு வந்து இவங்கள்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கிறத பார்த்தோன்னா ஹீரோக்கே ஒரு மாதிரி அச்சோ எல்லாரும் பேசி பிரித்து வச்சுருவாங்க போலன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என்னை நம்புற நீ ஒரு வார்த்தை சொன்னல, அதனால நீ கொஞ்சம் அமைதியாரி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அவங்க 2 பேரும் வந்து இருக்கிறதுனால ஹீரோவாலும் எதுவும் பேச முடியாது, அமைதியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த ஆள் இருக்காருல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நல்லா தெளிவாக தான் இருப்பார். ஆள் நல்லா முழுசாக எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு அந்த பெட்டில். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ளே வருவாங்க. இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இப்போ அந்த ஆள் என்ன இந்த எக்ஸில் இருக்கார், அவர் என்ன பேசுவார் அப்படின்னு வந்துட்டு, என்னோட அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு உன்னை வேண்டான்னு தான் சொன்னாங்க, இப்போ வந்துட்டு அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா வேணாம், உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவேன், இப்போ வந்துட்டு நீ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். இப்போ எங்கள் அம்மாவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீ மட்டும் ஓகே சொன்னு வச்சுக்கோயே, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகே தானே, இதுக்கப்புறம் ஆனால் நீ அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நீ என்னை வேணான்னு சொன்னதுனால நான் இந்த மாதிரி வந்து இப்படி படுத்துட்டேன் பற்றியா, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்கள இனிமேல் நீ வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் என்னமோ வரிசையாக கண்டிஷன் போடுவார். உன்னை ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த முட்டாப்பாய்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்கன்னு தான் வந்தேன், அதான் முழுசாக இருக்கல, நல்லா தானே இருக்கிற, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. இவர் ஹீரோனை போடாமல் கையை பிடிச்சி இழுத்துப்பாரு. இப்போ வந்துட்டு திரும்ப போகிற நீ இப்போவும் என்னை ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களா. அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இவ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்வார். ஒரு டாக்டர் என்ன சொல்வார், கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல அவர் வந்து இங்கே வந்து சேரில் வந்து உட்காருவாரா. உடனே இவங்க 2 பேருக்கு தான் ஆகாது. உடனே இவர் என்ன கேட்பாரு, இப்போ எதுக்காக நீ என்னை பார்க்க வந்தாலும், உன்னை பார்க்க வரல, என் ஒய்ஃபு அவள் உன்னை பார்க்க வந்தா அப்படின்றதுக்காக தான் அவள் கூட நான் வந்தேன்னு சொல்லும் போது, நீ இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. வந்துட்டு நான் போகிறதா இருந்தால் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் இதுன்னு சின்ன புள்ளத்தனமாக வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பொழைச்சி உட்காந்துட்டு இருக்கிறது பேர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அர்த்தம் கிடையாது. அதுவும் நீ பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு ட்ரிக்ஸு, அதெல்லாம் வந்துட்டு இப்போ அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கூட யாரும் பண்ணுறது கிடையாது. இந்த உடனே போகணும் அப்படின்னு வந்துட்டு இந்த இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி டீல் பண்ணுவார். ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து வாழ மாட்டேன், நான் உன்னால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க, சும்மா நடிப்பு மட்டும் தான் நடிப்பாங்க. அதனால அது ஹீரோக்கு தெரிஞ்சதுனால சொல்வார், இந்த முயற்சி பண்ணி இது உனக்கு சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரிலாம் அவர் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. என்ன பண்ணுவார், நான் எதுக்காக போய் சேரணும், நீ வந்து அவளை என்கிட்டேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் நீ அவளை வந்துட்டு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா, அதை நான் ஒரு காலமும் ஒத்துக்கவே மாட்டேன், நான் அவள் எனக்கு கிடைக்காட்டே பரவாயில்ல, உனக்கு நிச்சயமாக அவள் கிடைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் பாட்டுக்கு பேசுவார். பார்த்தலாம் நீ எப்படி நான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, இப்போ அந்த எக்ஸ்லவருக்கு கோவம் என்ன பண்ணுவார், ஹீரோ வந்துட்டு திரும்பவும் ஹீரோன்னு கையை கீறினதை பார்த்து அந்த ஹீரோட கையை வேற ஒரு கீறிடுவாரு. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோன் வந்துருவாங்களா, அவங்களுக்கு சரியான கோவமாக இருக்கும். உனக்கு எக்ஸில் ஒரு பிடிச்சி திட்டுவாங்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்க வந்தால என்னைய சொல்லணும், நீ உனக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கீரல் போடுறது தான் உன்னோட வேலை, எல்லாருக்கும் இந்த மாதிரி கீரல் போடுறது தான் உன்னோட வேலையா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வர திட்டி விட்டுட்டு இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோக்காவை கையை கீரணுன்னு ஒரு மாதிரி இருக்கும், பதட்டமாக இருக்கும், இப்படி ஒரு மாதிரி இருக்குமா, ஹீரோன் என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட லைஃபே உனக்கானது தான், அதில் இதெல்லாம் ஆகிறதெல்லாம் நான் சகஜம், அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். உடனே இவங்க 2 பேர் அப்படியே அவங்க கல்யாணம் நடக்க போது இல்லை, அதை வச்சு அவங்க 2 பேர் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. மறுநாள் இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வரார், அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாரு. ஹீரோட ஆஃபீஸ்க்கு திரும்ப போவாங்க, அவங்களுக்கு அங்கே வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களே. இங்கே தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு வேலை பார்ப்பாங்க. உடனே அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமான, திரும்பவும் நம்ம 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஹக் பண்ணிட்டே இருப்பாங்களா. இந்த நேரம் பார்த்து அந்த சிஇஓ வராருன்னு சொன்னோடனே உடனே இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, அச்சோ இப்போ அவர் வேறு வராரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம், அப்படி அரட்டை அடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதாவது நினச்சிட்டா பிரச்சனை பெருசு, நம்ம 2 பேரும் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதோட ஹீரோ தான் சிஇஓன்ற விஷயம் ஹீரோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அவங்களும் போய் ஒளிஞ்சிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோவும் அவங்களோட செக்ரட்டரியாக அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோன் வந்து இப்போ இங்கே உட்காந்துட்டு பேச முடியல, கட் பண்ணிடுவாங்க. உடனே ஹீரோ அங்கேருந்து ரிட்டர்ன் போயிடுவார். இப்போ திரும்ப இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்களா, யார் அங்கே ஒளிஞ்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோட செக்ரட்டரி கேட்பாங்களா. உடனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வருவாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அச்சோ ஹீரோட செக்ரட்டரி வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வழக்க போல சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவார். ஹீரோனுக்காக அவர் சமைச்சு வச்சுட்டு இருப்பாரு. என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது, வேலையில் சேர்ந்துட்டியா என்ன இதுன்னு கேட்கும்போது, இன்னும் அவங்க எனக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்களா. அப்படி அந்த ஒரு நிமிஷம்
இரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிற மாதிரி போயிட்டு அவர் என்ன சொல்வார், அவளை வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளை வந்து ஓகே பண்ண சொன்னால் இன்னும் அவளை வந்து அலைய விட்டுட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது அவள் வேலை நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆஃபீஸில் வந்து மெசேஜ் வருமா, கொஞ்சம் ஹீரோ வந்து உட்காரும் போதே வந்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஹீரோனுக்கு மெசேஜ் வரும். அதோட ஹீரோ வந்து அந்த வேலையை பார்த்துருப்பாரு, தெரியாத மாதிரி இருந்துப்பார். இப்போ ஹீரோன் வந்து மறுநாள் வேலைக்கு போகும்போது பார்த்தோன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்க சிஓ இருக்கான், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அப்படியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்களும் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு வேறு இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்களா, இப்போ ஹீரோ திரும்ப வழக்கம் போல் சமைச்சிட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் இல்லாத டைமாக பார்த்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு போவார். அந்த மாதிரி தான் அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவர் அதாவது ஹீரோயின் வந்து டே டியூட்டி வந்தாங்கன்னா இவர் நைட் டியூட்டி போகிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க வந்து மெசேஜ் பண்ணும்போது பார்த்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் டல்லாக பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பிஸியாக இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரா. ஃபோனை வச்சுட்டு இவங்க போய் தூங்கலாம்னு நினைக்கும் போது பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்துருவார். ஹீரோனை ஹக் பண்ணி படுத்துட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, பிஸியாக இருக்குன்னு சொன்ன இங்கே இருக்கணும்னு. ஆமாம், நீ பேசினதே வந்து நீ வந்து நல்லா, அதாவது உனக்கு நீ குட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் வந்து நம்மளை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணி அவளை தூங்க வச்சிருவாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வீட்டில் இருக்க மாட்டாங்க. வேகமாக கிளம்பி அவங்க ஆஃபீஸ் இப்போ தான் வேலை கிடச்சிருக்கல, தூங்கி நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதோட ஹீரோ வந்து நினச்சிப்பாரு, பரவாயில்ல பங்க்சுவாலிட்டியாக எந்திரிச்சு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். இப்போ பில்லடிக்கிற சத்தம் கேட்குமா, என்ன போனோ வேகமாக திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கதவு திறக்கும்போது பார்த்தா ஹீரோட அம்மா வந்திருப்பாங்க. அம்மா நீ திடீர்னு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உன்னை பார்க்க தான் வந்தேன், கிளம்பு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நான் இன்னைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கா, இப்போ போனால் மாட்டி போன்றதுக்காக ஹீரோ சொல்வார், இப்போ நீ வரியா இல்லையான்னு ஹீரோ அம்மா கேட்கவும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ போனவர் ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்தா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவார். ஹீரோட அம்மா வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்பாங்க, என்னடா ட்ரெஸ் இது அப்படின்னு கேட்கும்போது ஏன்னாச்சுன்னு கேட்கும்போது, நீ ஒரு சிஓ என்ன இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு டிஷர்ட்டும் எதுவும் போட்டு வந்து நின்றுட்டு இருக்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவேன்னு, இல்லை வேணாம் இதே இருக்கட்டும்னு, நீ ஏன் இப்படிலாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுற எனக்கு புரியலன்ற மாதிரி ஹீரோட அம்மா கேட்பாங்க. ஒருவேளை ஹீரோன் பார்த்துட்டா கூட அவர் வந்து சமாளிச்சுக்கலாம்ல, இங்கே நானும் வேலை தேடி வந்தேன் அப்படி இப்படி சமாளிக்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோட கீழே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா கண்டுபிடி திட்டிகிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு ஒர்க்கராக இருந்து அந்த வேலையை பார்த்தா தானே சரி வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன் வந்து இப்போ வேலைக்கு செஞ்சுட்டாங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் ஒரு வில்லி பொண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோன் கிட்ட சில பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் ஹீரோன் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனோட எக்ஸ்லவர் இருக்காருல, அவரும் அங்கே வந்துருவார் ஹீரோன் கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு. என்ன சொல்வார், நீ 7 வருஷம் என்னை காப்பாற்றுறதுலேருந்து நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோன் அவர் எதுக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இவங்க காப்பாற்றுறது ஹீரோ தான், ஆனால் இவரன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுனால அவரை தான் நம்ம காப்பாற்றணுமோ, அப்போதுலேருந்து அவன் நம்மளை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்லவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் போய் தான் சொல்கிறாருன்றது தெரியல. இப்போ இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆகிடும். ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகி அங்கேயே மயக்கம் போட்டு அவங்களுக்கு தான் பதட்டம் ஆகிறாங்களா அடிக்கடி. ஸோ அவங்களுக்கு வந்து மயக்கம் வரும். இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸ்லவரும் திரும்ப பார்க்க வருவார். அவங்க அம்மா அவரை இப்போ சத்தம் போடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனை பார்த்தேன், அவன் வந்துட்டு இந்த மாதிரி காரணம் சொன்னான். அப்போ ஹீரோ கேட்பார், எதுக்காக நீ அவனை வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தனை காப்பாற்றினேன், அவன் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எப்படி நான் அதை வந்து வேண்டான்னு சொல்ல முடியும், அதுலேருந்து தான் அவனை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. ஒன்று ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அவன் அப்படி சொன்ன உடனே அதை நீ நம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதை ஹீரோ கேட்கும்போது ஹீரோன் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ எந்திரிச்சு போவார். வரேன்னு சொல்வார். அப்படின்னா வந்துட்டு நமக்கு கல்யாணமே வந்துட்டு ஃபேக் மேரேஜ் தானே, அதுக்காக வந்துட்டு நான் ரெடி பண்ணணும்ல, அந்த விஷயத்தை தான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஹீரோன் உட்காந்துட்டே இருப்பாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை சொல்வார், இதை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கல நீயே படின்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோனை சொல்வார், இல்லை இதை நீ படித்தா தான் சரி வரும், நீ படிக்கலன்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிப்பார். ஒரு சூப்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இவன் ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ படிச்சுட்டு இருக்கானேன்னு பார்க்கும்போது உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். நீ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது, நீ சிரிக்கணுன்றதுக்காக அவர் அதை காமெடி பண்ணுறாரு. ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்கள வந்து அவங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. கூட அந்த டைரி அதில் என்ன இருக்குது நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது வாங்கி பார்ப்பாங்க. உண்மையிலேயே அந்த சமையல் குறிப்பை தான் அவர் எழுதி வச்சிருப்பாரு. ஹீரோனுக்கு சிரிப்பு தான் ஒரு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்வார், உண்மையிலேயே உனக்கு வந்து என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோன் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்களா. இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு போய் ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவள் கூட இப்போ நான் வந்து ஒரு லிவிங் லைஃப்பில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது உனக்கு யாரா பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கேட்பாங்க. உடனே அவங்க வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவாங்களா. இப்போ ஹீரோன் வீட்டில் இருக்கும்போது ஹீரோனை அறிமுகப்படுத்தி வைப்பார். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு பிரேஸ்லெட் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு இது வேண்டான்னு சொல்லும்போது உனக்கு இதை பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மா கொடுக்குற கிஃப்ட்டை வந்து நீ நிராகரிக்கிறியா அப்படின்னோடனே இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னோன்னா அப்பயே நீ இதை வந்து வேஸ்ட் பண்ணுற, டக்குன்னு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அவங்களும் வாங்கிக்குவாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கல, அதனால தான் ஒரு யோசனை இருக்குன்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினவங்க இப்போ அவங்க அம்மா
அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ இப்போவும் வந்துட்டு அவர் பண்ண அந்த விஷயத்துல அவர் ஹீரோயின் கிட்ட மறைக்கிற விஷயத்த எதுவுமே சொல்லிக்க மாட்டாரு. அவங்க அம்மாவும் இப்ப அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவர் லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல, எவ்வளோ ட்ராமா பண்ணி அது போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் திரும்ப அந்த பொண்ண விட்டுட்டு இப்ப ஹீரோனுக்கிட்ட பின்னாடி திரும்ப அலைய ஆரம்பிச்சுட்டாருல. இத வந்து அந்த பொண்ணால ஏத்துக்க முடியாது. எந்த விதத்துல நான் ஹீரோனை விட குறைஞ்சவளா ஆயிட்டேன். அவன் எப்படி திரும்ப என்ன வந்துட்டு கழட்டி விட்டுட்டு அவள லவ் பண்ண போயிட்டான். ஆரம்பத்துல இருந்தே அவனை லவ் பண்றது நான் தான். அவன் திடீர்னு அவளை லவ் பண்ண போயிட்டு இப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிளான் பண்ணி அவனை என் பக்கம் நான் இழுத்து வச்சிருந்தேன். திரும்ப அவன் அந்த பக்கம் போனதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்வாரு, அப்பான்னு நான் எதுக்கு இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாருன்ற மாதிரி சொல்வாரு. நான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களா, வேக வேகமாக ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த எக்ஸ் லவர் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அம்மாக்கு எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு தெரியல, அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சது, நான் தான் அவங்களை கூட்டு வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வேறு ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்ட இல்லாத போல அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஹீரோவை என்னதான் வந்து இவ கல்யாணம் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவள் இருந்துகிட்டு இருந்தாலும் அவள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் லவர் கூட இன்னும் கொஞ்சம் வந்து பழக்கம் வச்சிருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுனால தான் அவளோட ஸ்டேட்டஸ் எதுவுமே நான் பார்க்கல, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ வந்து அவள் உனக்கே வந்து துரோகம் பண்ணுறா அப்படின்னும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கோவப்படுவாங்க. அப்படின்னு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணுவார். இப்போ ஹீரோனை பற்றி தப்பான ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு, அதை பாருங்கன்னு சொல்லும்போது அந்த நியூஸை பார்ப்பாரா, பார்க்கும்போது ஹீரோயின் பேரை வந்து தப்பான பேர் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. அந்த வெள்ளி பொண்ணு அவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ண வேலை இது. உன்னை ஹீரோ என்ன சொல்வார், இந்த நியூஸ் வந்து ஹீரோயின் பார்க்கவே கூடாது, அவள் கண்ணில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க, மிச்சத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அவங்க அம்மா கிட்ட இப்போ என்ன சொல்வாருன்னா, நீ பொறுமையாக இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கிருந்து இப்போ கிளம்பி வந்துருவார். ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது தெரியும் ஹீரோயினோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே கையை ஓடாது காலை ஓடாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வேறு வந்துருவாரா. உன்னை அவர்கிட்ட சண்டை பிடிப்பார், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் நிம்மதியாக இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், நான் ஒன்றும் பண்ணல, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன், வேற நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அங்கே இருந்துகிட்டே அவர் கூட சண்டை போட்டுட்டே இருப்பார். ஃபோனில் வர அவர் அசிஸ்டன்ட் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு, ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருவாங்க, என்னன்னா என்னை யாருமே இந்த உலகத்தில் நம்பல, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த வெள்ளி பொண்ணு அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அவங்க இப்போ வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல அந்த ஆஃபீஸில் வந்து அவங்க வந்துட்டு பெரிய அமௌண்ட் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க மேலே கேஸ் கொடுத்து இல்லாததெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவர் அந்த மாதிரி யார் ஒருத்தர் கேஸ் ஆரம்பிச்சு விட்டாரோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோயின் வந்து வருவாங்க. வரும்போது அவங்க என்ன ஹீரோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வார், நீ எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் லொக்கேஷன் அனுப்ப, நான் உடனே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்வார். ஹீரோயின் காதலே வாங்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு காரில் வந்துருவாங்க, இவர் வந்து பார்க்க வருவாங்களா. அப்போ அவங்க கேட்பாங்க, எதுக்காக என் மேலே இந்த மாதிரி பொய்யா பழி போடுங்க, உன் மேலே பொய்யாலாம் பழி போடல, இந்த மாதிரி நடந்ததை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோனுக்கு உடனே கோவம் வரும், இந்த மாதிரி என் மேலே பழி போட சொல்லி உங்களுக்கு வந்து 10 மில்லியன் கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது 10 மில்லியன் எல்லாம் கிடையாது, நான் 1 மில்லியன் தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி உளறிடுவார். அப்போ 1 மில்லியன் வாங்கிட்டு தான் வந்து என் மேலே இந்த மாதிரி பொய்யான கேஸ் போட்டிங்கன்னா, இல்லை நீ ஏதோ என்னை வந்து குழப்ப பார்க்குற, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே, அதுக்கு நீ ஒத்துக்கணும், நீ வந்துட்டு இந்த மாதிரி லைஃப்பை வந்து நீ இனிமே வந்து நீ வந்து இவனோட வந்து நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசவும் ஹீரோன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, யாருமே என்னை நம்பலை, எல்லாருமே என் மேலே தப்பாக சொல்லிட்டே இருக்கு, இதுக்கு மேலே லைஃபே வேண்டாம், இந்த மாதிரி என் மேலே தப்பான பழி போட்டாலும் அவனை முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. வந்த உடனே இப்போ இவங்க 2 பேரும் கையை இழுக்க இவங்க பிடிக்க இந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோ மேலே ஆக்சிடென்ட்டாக பட்டு இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு குத்து வந்து விழுந்துரும். உடனே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவார். கஷ்டமாக போயிடும். பக்கம் ஒரு கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்களா, அங்கேயே நின்று பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோட அம்மா வருவாங்க. ஹீரோட அம்மா வந்தோடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ஹீரோட அசிஸ்டன்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ மயக்கத்தில் இருப்பாரா. இப்போ தான் இவர் பெரிய CEO அப்படின்ற விஷயமே ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். அவங்களால ஆடி போயிடுவாங்க. இரண்டாவது இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்தால் இப்படி நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் அரைச்சிட்டானே, இவனோட ஆஃபீஸில் தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் ஹீரோக்கு இந்த மாதிரி ஆனது அவங்க கவலைப்படுவாங்க. இப்போ அவங்க அம்மாக்கெல்லாம் வர ஹீரோயின் மேலே கோவமாக இருக்குன்னு அவங்களுக்குலாம் கிளாரிட்டி கிடைக்கல. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹீரோனை கண்டபடி திட்டி விட்டுருவாங்க. உடனே ஹீரோனுக்கு வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்லவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து அட்வான்டேஜ் எடுப்பார். இந்த மாதிரி அவன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான், இப்போ நான் உன்கிட்ட போய் சொன்னேன், உன்னை இது பண்ண தர நீ இது பண்ண, அவனும் உங்ககிட்ட அதானே பண்ணியிருக்கான், அவனை மட்டும் நீ மன்னிக்க போறியா, அவனை ஏற்றுக்க போறியா அப்படி இப்படின்னு கேட்பாரா. ஹீரோனுக்கு எதுவுமே சொல்கிறது தெரியாது. அவங்க படுக்கு சோகமாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தேடி வருவார். வந்த உடனே ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சோன்னே கேட்பார், ஹீரோன் இப்போ எப்படி இருக்கா, என்ன நல்வரம் என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அம்மா வந்து சரியான கோவத்தில் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவார். கிடையாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினதே அவள் தான், அதை நான் உனக்கு சொல்லணும், முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார்ல. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சிருவார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட
ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வேணும்னே இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை ஏற்படுத்துனதே வந்து அந்த வில்லி பொண்ணும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நல்ல விதமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடு பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினை ரீச் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனால் ஹீரோயின் வந்து பேசவே மாட்டாங்க. ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவன் நல்லா ஆயிட்டானா எனக்கு அது போதும். ஆனா பேச விருப்பப்படலன்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு தனக்கு முடியாத மாரி காட்டுவாரு. உடனே தன்னால தானே அவனுக்கு இப்படிலாம் ஆச்சு. சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாங்களா? அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, நல்லா தான் இருப்பாரு. இப்பவும் நீ பொய் தான் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு கோவம் வரும். உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, நீ வந்து என்ன பார்க்கணும், உன்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன். உன்னை ஏமாத்தணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே நான் ஒரு செய்வோம் அப்படின்னு சொன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே உன்கிட்ட நான் போய் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணது அவன் லவ் பண்ணான். அதாவது உன்னோட எக்ஸ் லவர் வந்துட்டு சொன்னான்ல, இது மாதிரி நீ என்ன தான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்னை வந்து ப்ரொபோஸ் பண்ணதுனால தானே அதை ஏற்றுக்கிட்ட. உண்மையிலேயே நீ காப்பாற்றுறது என்னதான், நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போத்துலேருந்து ஹீரோ சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அது நீ தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ப்ரூஃப் எல்லாம் சொல்லி காட்டுவாரா. அப்போ ஹீரோனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்படியே அவங்க அங்கேயே இதாகிடுவாங்க. ஸோ இந்த செய்வோ இதெல்லாத்தையும் நீ வந்து அதெல்லாம் நான் உன்னை அப்படி நினைக்காத, நான் உன்னை அப்பத்துலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன தானே நினச்சிட்டு இருக்க, என்னை லவ் பண்ணுறல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாரா. இப்போ ஹீரோனுக்கு புரியும். அது யாருன்னே தெரியாமல் ஹீரோயினும் அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அது ஹீரோ தான் தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கு அந்த கோவம் வந்து இருந்துகிட்டே இருந்தாலும் ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார், கிஸ் பண்ணி அதை சமாதானப்படுத்திடுவார். அவ்வளோதான். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இதாகும். இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையில ஒத்தே போகாது. ஸோ இப்படி என்ன நீ ஏமாத்துற, ஒன்று நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் அவங்க 2 பேருக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட சப்போர்ட்டோட அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கதை இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.